வாடிக்கையாளர்களுக்கு அன்பான வணக்கம். வாடிக்கையாளர்கள் நலன் கருதி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ஒன்றை நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம். உங்களுடைய வாட்டர் டேங்க் நிரம்பி வழிகிறதா? இனிமேல் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இதோ நாங்கள் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ஒன்றை தயாரித்து விற்பனை செய்து வருகிறோம். இன்றைக்கு அனைத்து வீடுகளிலும் சென்ட்ரிபிகல் மோனோபிளாக் பம்பு மற்றும் நீர்மூழ்கி பம்பு, சப்மர்சிபிள் பம்பு, மோனோபிளாக் பம்பு முதற்கொண்டு சப்மர்சிபிள் பம்பு வரையிலும் இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்டை நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம். இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்தால், ஒன்று, இப்போ நம்ம வீடுகளில் ஒரு செல்ஃப் ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், அல்லது ஒரு கைகட்டு மோனோபிளாக்காக இருக்கட்டும், அல்லது 1 HP மோனோபிளாக்காக இருக்கட்டும், ஓப்பன் வெல் மோனோபிளாக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நீர்மூழ்கி பம்பாக இருந்தாலும் சரி, இவை அனைத்திற்கும் இந்த ப்ராடக்டை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கின்றோம். இதை விற்பனை செய்தும் வருகின்றோம். இதனுடைய தன்மை என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஒன்று, நமது இல்லங்களில் திடீரென்று லோ வால்டேஜ், ஹை வால்டேஜ் வரும்போது என்னாகும்? மோட்டார் காயில் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. லோ வால்டேஜ், ஹை வால்டேஜ் வரும்போது நம்முடைய மின் மோட்டாருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இரண்டாவது, இப்போ நம்ம கீழ் தொட்டியில் மோனோபிளாக் பம்பில் இருந்து செக்ஷன் ஹோஸ் ஒன்று கீழே போகும். வாட்டர் லெவல் கீழே போகும்போது ஆகிவிடும். இன்றைக்கு நிறைய மோனோபிளாக் மோட்டார் பம்புகள் காயில் போவதற்கு காரணம், செக்ஷன்ல வாட்டர் லெவலை பார்க்காமல் நாம் மின் மோட்டாரை உபயோகிப்பதினால் மோட்டாரினுடைய காயில் போகிறது. இரண்டாவது, மேல்மாடி, வீட்டு மேல்மாடி, சில பேர் சின்டெக்ஸ் டேங்க் வைத்திருப்பீர்கள், சில பேர் சிமெண்ட் தொட்டியிலே கட்டியிருப்பீர்கள். அது ஓவர்ஃபுல் ஆகும்போது நமக்கு தெரியாது, திடீரென்று கரண்ட்டு கட் ஆஃப் ஆகிவிடும். நாம் அந்த நேரத்தில் வெளியிலே போவோம். மோட்டர் தானாக ஆன் ஆகி டேங்கில் இருந்து தண்ணீர் நிரம்பி கீழே வளைந்து கொண்டிருக்கும். இதனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் இது பெரிய ஒரு இடையூறுகளை உண்டு பண்ணும். ஆனால் இந்த ப்ராடக்ட் அப்படி அல்ல. நமது வீட்டு மேல் மாடியில் உள்ள சின்டெக்ஸில் இருக்கிற தண்ணி நிரம்பி கீழே வழியும் முன்னாடி இது கட் ஆஃப் ஆகிவிடும். இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் கண்ட்ரோலர் இதை ஃபிட் பண்ணும் முறை, ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் மின் மோட்டாருக்கு லைன் கொடுத்திருப்பீங்க. அந்த லைனை எடுத்து நம்ம இந்த வாட்டர் கண்ட்ரோல் லெவலில் நாம் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இதில் பவர் வரும், மோட்ரு ஆன், இதில் டிஸ்பிளே ஆகும், டேங்கு ஃபுல். இப்போ மேல் மாடி தொட்டியில் தண்ணி எவ்வளவு இருக்கிறது என்பதை இதில் டிஸ்பிளே பண்ணும். சம்பு எம்டி, அதாவது கீழ் தொட்டியில் வாட்டர் லெவல் எவ்வளவு இருக்கிறது என்பதை இதில் டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஆட்டோமேட்டிக் வாட்டர் கண்ட்ரோலர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது ஆட்டோ மோடிலே வைக்க வேண்டும். இதான் மேலே இருக்கிறது ஆட்டோ மோடு. மேனுவலில் போட்டால் இது தானாக ஆன் ஆகி ஆஃப் ஆகி கட் ஆகாது. ஆட்டோ மோடில் இருந்தால் மட்டுமே சம்பு தொட்டியில்
வாட்டர் லெவல் லோவில் இருந்தால் கட் ஆகும். மேல் தொட்டியில் வாட்டர் நிரம்பி வரும்போது ஓவர்ஃபுல் ஆகும் முன்பு இது கட் ஆகிவிடும். அதாவது ஒரு வாட்டர் கண்ட்ரோலர் 2 ஃப்ளோட்டு, கீழ் தொட்டிக்கு ஒரு ஃப்ளோட்டு, மேல் டேங்கிற்கு ஒரு ஃப்ளோட்டு. மின் மோட்டார்கள் வைத்திருக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களும் இந்த ப்ராடக்டை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குமரி மாவட்டத்தில் எங்கு வேண்டுமானாலும் நாங்கள் உங்களுக்கு இதை ஃபிட் பண்ணி தருவோம். எங்களுக்கு டெக்னீஷியன் இருக்கிறார்கள். நீங்கள் கீழ்காணும் அலைபேசியில் எங்களை தொடர்பு கொண்டால் மட்டும் போதும். அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டால் நீங்கள் கீழ்காணும் அலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கொரியர் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி தருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.